இலை பேப்பரு என்ன மாப்பிளைக்கு காதல் பித்தம் தலைக்கேறிடுச்சு போலயே. இங்க மட்டும் என்ன வாழதான்? வாயா மாப்பிள, வா வா வா. மாப்பிளைக்கு உடனே கலக்குற மாதிரி ஒரு டீயை பொடியா. என்ன மாப்பிள, வியாபாரமா? ஆமா மச்சனா. என்னடே நீ 100க்கு 200க்கு வியாபாரத்தை பண்ணி என்னைக்கு காலங்களையா? வேற அந்த பொட்டக்காட்டுல என்ன செய்ய சொல்லுதிய? என்ன மாப்பிள நீ நம்மள மாதிரி போனோமா, ஒரு கிலோவை தூக்கணுமா, வந்து வீட்டை கட்டணுமா, இந்த மாதிரி நல்ல பையனுக்கு தங்கச்ச கட்டி கொடுத்தமான்னு இருப்பியா? அதை விட்டுட்டு நீ என்ன மாப்பிள? போ மச்சனா, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. என்ன சரிப்பட்டு வராது? எல்லாம் சரிப்பட்டு வரும். யோசனை பண்ணி பாரு. என்ன மாப்பிள, பாலத்துல மல்லாக்கப்படுத்திட்டு பகல் கணா கண்டுட்டு இருக்கியா? குளத்துக்கு தான் வாட்டம், குத்துக்கல்லுக்கு எது வாட்டம் பாங்க. அப்படிப்பட்ட குத்துக்கல்லையே ஒருத்தி வாட வச்சிட்டால மாப்பிள. அது என்னன்னே தெரியல மாப்பிள. அந்த பிள்ளைய பார்த்தா மட்டும் உடம்பெல்லாம் அப்படியே அனலா கொதிக்கு. ஆமா, கொளுத்துற வெயிலில் குண்டி சொல்றது கூட தெரியாம கிடந்தா உடம்பு அனலா தான் கொதிக்கும். கிண்டலு, அந்த புள்ள மட்டும் இப்போ வரட்டும். நான் பேசுற பேச்சுல அத்தான் அத்தான் சொல்லி என் பின்னாடி எப்படி சுத்த போற பாரு. உனக்கு எது வருதோ இல்லையா மாப்பிள, காமெடி சூப்பரா வருது. நான் பார்த்து துறைச்சி யாருக்கிட்டையும் வாயிலுங்க பேசுனது கூட கிடையாது. அவளாவது உன் பின்னாடி சுத்ததாவது. போட. ஆனா என்னண்ணே, என்ன பள்ளிக்கூடம் போலையா? அரையான் லீவ் விட்டாச்சுண்ணே. 10 நாள் ஜாலி. அதான் மடத்து போயிட்டு கிரிக்கெட் விளையாட போறோம். என்ன மாப்பிள, சுத்த வைக்கிறேன் பத்த வைக்கிறேன்னு சபதம் எல்லாம் போட்ட, இன்னும் 10 நாளைக்கு பார்க்க முடியாது போலயே. என்ன அந்த ஆளு சும்மாவே அடிப்பாருண்ணே, உண்மை தெரிஞ்சா நொங்க எடுத்துருவாருண்ணே. இல்ல சும்மா இரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான். வணக்கம் தான். பாரு மாப்பிள, பெருசுகளோட கூட்டமாக வந்திருக்கிய, என்ன விஷயம்? இல்லை தான், ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறோம், அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தோம். அப்படியா? நல்ல விஷயம், உட்காருங்க. ஏய், சேர் எடுத்து போடு. என்ன டோர்னமெண்ட் மாப்பிள? கபடி போட்டி. இல்லை தான், பயலுக கிரிக்கெட் வைங்கங்கிறாங்க. நாங்கள் தான் கபடி போட்டினா பெரிய ஆள் பிடிக்குமேன்னு பார்த்தோம். அதான் வசூலை உங்கள் கையால் ஆரம்பிச்சு வச்சிங்கன்னா நல்லா இருக்குமேன்னு உங்களை பார்க்க வந்தோம். நல்ல விஷயம், கண்டிப்பாக பண்ணிடுவோம். டோர்னமெண்ட் சொல்லி டோர் வரையும் போய் தோத்து போயிட்டியா மாப்பிள? அண்ணே அண்ணா கொஞ்சம் தண்ணி நிலைய இல்லை. போ போ. ஆமாடா, தமிழனுக்கு தமிழனே தண்ணி இல்லைன்னு பிறகு மலையாளத்தான கன்னடத்தான மைத்துக்குள்ளியா கொடுப்பான். ஏலே அண்ணா, ஐயோ இதாண்ணா உள்ள ஊத்திக்க. வேண்டாங்க, வேலிக்காட்டில் பிறந்தவனா இருக்கும். ஒண்ணு கடிக்கிற நேரம் கூட அவ்வளோ ஒரு குவார்டரை சாத்திட்டானியா. நம்ம சர்வீஸ்ல சரக்கையே சைடு சாப்பிட்ட ஒரு ஆளா தான் இருக்கும். மாப்பிள, மாப்பிள நெஞ்செறிய போகுதுடா. கத்திட்டு குத்துனா கூட இப்படி வலிக்காது மாப்பிள. சிரிக்கவில்லை, உள்ள இருந்து இந்த பாடுபடுத்துறா. என்னென்னமோ பண்ணுது மாப்பிள. யாரோ நெஞ்சு குடைந்த மாதிரி
தண்ணி குடி. இன்னமும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் அவன் நினப்பாவே இருக்கு. இத்தனைக்கு அவனை ஏறிட்டு கூட பார்த்ததில்ல. ஆனா அவளை பார்க்கணும் மனசு கடந்து தவிக்குது மாப்பிள்ள. இங்க உட்காந்துட்டு குத்துதே கொடை தண்ண ஒன்றும் ஆக போவதில்லை. இங்க மட்டும் வலிச்சா அதுக்கு பேரு நோய், அங்கேயும் வலிச்சா அதுக்கு பேரு காதல். போது காதலுங்கிறது கருவாடு மாதிரி, அது ஊரே நார. ஆடா திங்கிறவனுக்கு அது வேஸ்டா தான் இருக்கும். வந்துட்டாரு சர கடிச்ச சாக்ரட்டிஸ். ஏய், காதல் மட்டும் இல்லைனா நேரம் இந்த பூமியே சுடுகாடா இருக்கும். வீட்டில் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, நிம்மதியாக ஒரு பீர் அடிக்கலான்னு பார்த்தா இங்கே காதலிக்கிறவனு தொல்லை பெருந்தொல்லையெல்லாம் இருக்கு. காதலை குறை சொன்னா கடைசி பெஞ்சு வரைக்கும்ல கொந்தளிக்கானுவே. இவன் யாரு? அடியோ, இளவட்டத்துக்கு தான் கோவம் வருதுன்னா அந்த கிளவட்ட பயலுக்கு இதுக்கு கோவம் வந்துச்சு. பாவம் இந்த பிள்ளை, ஒரு பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு இவ காலை என்னைக்கு கழியவும் அநியாயமா அடிச்சு கொண்டுட்டாங்களே. உழைக்க போனதுல கைய காலை வச்சு சும்மா இருக்கணும். அங்கேயும் போய் களவாணி பயில களவாணி தெரிஞ்சா விடுவாங்களா அவங்க? அப்பைக்கப்போ இப்படி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் ஒரு பாயில திருந்ததுக்கு வழியை காணும். ஆமாம், திடீர்னு என்ன மாப்பிள்ள கேரளாக்கு? அங்கே ஒருத்தர் பணம் தரணும் வந்து வாங்கிக்கிட சொன்னார். அதான் என்ன செந்தூர் எப்படி இருக்காப்ல? நல்லா இருக்கும்ப்பா. சரி சரி. மாப்பிள்ள இவங்க கூட பேசிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்துருக்கேன். சரிம்மா போட்டு. கொஞ்சம் அது பொருளை வச்சு தண்ணி அடிக்கலாமா? பொருளுங்கடா. வெளியே மட்டும் என் பிள்ளை மாட்டினா சுவர்லேருந்து நானும் அவனும் ஒன்றா தான் குதிச்சேன். அதுக்கு பிறகு பாக்கு தோட்டத்துக்குள்ளே ஓடி வரும்போது தான் மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். 3 பேரும் கிளம்புங்க, ஊரில் வச்சு பார்த்துக்கலாம்.
டிஎஸ்பி ஆஃபீஸ் போண்டிருக்கு. ஏன் வண்டி நிறுத்து நிறுத்து நிறுத்து. லைசன்ஸ் இருக்கா? கேட்டே தான் கொடுப்பியா? ஆர்சி புக் அடியா? முதல்ல மரியாதை பேசு. என்ன வாப்போங்கிற? அதை நான் பார்த்துக்கிட்டு. நான் என்ன உங்க வீட்டுல மாடு மேய்க்கனா? டேய் விட்றா. நானும் மிலிட்டரிக்காரன் தான். இப்ப நான் உங்களை என்ன சார் சொல்லிட்டேன்? யோ மாரிராஜ், ஐயா இந்தாங்க, போங்க போங்க போங்க. வணக்கத்தான். யோ மாரிராஜ், அந்த பேக்கை செக் பண்ணிரா. யோ வண்டியை நிறுத்தியா? சார் வண்டியை நிறுத்துங்க. என்ன மாப்பிள்ள, இந்நேரத்தில் எங்கே போயிட்டு வரிய? சும்மா பக்கத்துல போயிட்டு வரேன் தான். வெறும் துணி தான் இருக்கியா? என்னதான் செஞ்சாலும் பண்ணுதவன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். மாட்டுது அன்னைக்கு தான் தெரியும். கிளம்பு. சரி காலைல பார்ப்போம். சரி மாப்பிள்ள. அப்பதா